புதினம் தெரியுமோ, புதினம் தெரியுமோ. பவளா, என்னப்பா வந்துட்டீங்களே? ஓ முடியப்பா, அவன் சண்முகத்தை பார்த்துட்டு வாரன். அவனுக்கு மருந்து கட்டி ஆள் படுக்கையெல்லாம் இருக்குது, வீட்டை விட்டாச்சு. பார்த்துட்டு வாரன். கொஞ்சம் காசை கலைஞம் கொடுத்தேன். ஓப்பா நல்லவாப்பா. அப்படி இல்லை, மற்றபடி நெஞ்சுக்கு கொஞ்சம் இருக்குது, கொலஸ்ட்ரால் கூடி போச்சு போல எனக்கு. கொஞ்சம் மூச்சு விட கஷ்டமாக இருக்கு. கொஞ்சம் கொதி தண்ணி இருந்த தாவில் குடிச்சு போட்டு இந்த புதினத்தையும் சொல்லி போட்டு கொஞ்சம் படுப்பான். சரியே? கலிகாலத்தில் கோயிலில் இருக்கிற கடவுள் மாருக்கு கூட பாதுகாப்பு இல்லாமல் போட்டுது. கோயில் உண்டியல் உடைக்கிறதும் நகையை எடுக்கிறதுமா கடவுள் அட்டையை களவெடுக்கிற துணிவு எங்கட ஆக்களுக்கு வந்துட்டுது. கோயிலில் இருக்கிற கடவுளுக்கு இந்த நிலைமை என்றால் ஆஸ்பத்திரிகளில் இருக்கிற டாக்குத்தன்மார் என்ற நிலைமையை ஒருக்கா யோசிச்சு பாருங்கோ. வருத்தக்காரருக்கு கண்கண்ட தெய்வங்களா இருக்கிறது இந்த டாக்குத்தன்மார் தானே. அப்படிப்பட்டவைக்கு இப்ப ஆஸ்பத்திரிகளில் பாதுகாப்பு இல்லாமல் போட்டுது. அதை விட அவை தங்கட பொருள் பண்டங்களை பத்திரமா வச்சுட்டு போனாலும் அது இருக்குமோ இல்லையோ என்ற நெஞ்சிடியோட தான் வருத்தக்காரரை பார்க்க போகணும். இப்படித்தான் கிட்டடியில் யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் டாக்குத்தர் ஒருத்தர் தன் ரூமில் 4 லட்சம் ரூபாய் காசை வச்சுட்டு வருத்தக்காரரை சோதிக்க போட்டார். வந்து பார்த்தா காசை காணையில். பதறி அடித்து கொண்டு போலீஸில் போய் முறைப்பாடு செய்ய போலீஸ் வந்து சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணின காட்சிகளை பார்த்தா அங்கே வேலை செய்கிற அட்டெண்டர் ஒரு ஆள் தான் அந்த காசை எடுத்தவர் என்றது தெரிய வந்தது. ஏற்கனவே முதலும் ஒரு களவு கேஸில் அந்த அட்டெண்டர் பிடிபட்டவர். அப்படி இருந்தும் பாவமண்டு அவரை வேலையால் நிப்பாட்டாமல் விட்டவர். அதுக்கு பிறகும் ஆள் திருந்தாமல் டாக்குத்தர் என்ற 4 லட்சத்தை ஆட்டிய போட்டிருக்கிறார். சிசிடிவி வீடியோவை அடிப்படையாக வச்சு சந்தேக நபரை போலீஸ் பிடிச்சு வழக்கும் போட்டுட்டது. அந்த வழக்கு விசாரணைக்கு வரைக்கதான் பெரிய ட்விஸ்ட். நான் களவே எடுக்கல என்று அந்த அட்டெண்டர் நீதிமன்றத்தில் சத்தியம் செய்யாத குறையா அடம் பிடிச்சிருக்கிறார். ஆனா போலீஸ் விடையில அவர் களவெடுத்ததுக்கு ஆதாரம் இருக்கண்டு நீதிமன்றத்துக்கு ஆஸ்பத்திரியால் கொடுக்கப்பட்ட சிசிடிவி வீடியோவை பார்க்க சொல்லி இருக்கினான். அந்த வீடியோவில் களவெடுக்கிற காட்சியை அழிச்சு போட்டு மிச்சத்தை தான் கொடுத்திருக்கினவென்று தெரிய வந்திருக்குது. ஏன் அந்த குறிப்பிட்ட காட்சி மட்டும் அழிபட்டிருக்கு என்று ஆஸ்பத்திரிக்காரரை கேட்டால் அதுக்கு பொறுப்பான ஆபீசர் தவறுதலா அதை அழிச்சு போட்டார் என்று பதில் சொல்லி இருக்கிறான். நல்ல வேளையா முதல் தரம் போலீஸ்காரர் சிசிடிவி வீடியோவை பார்க்க காசை பறி கொடுத்த டாக்குத்தர் தண்ட போனிலையும் அதை வீடியோ எடுத்து வச்சிருந்தவர். இனி அதைத்தான் நீதிமன்றத்தில் காட்டி களவை எண்பிக்க வேணும். டாக்குத்தன்மாருக்கு இப்படி என்றால் சாதாரண சனம் எப்படி இனி களவு பயம் இல்லாமல் ஆஸ்பத்திரிகளுக்கு போவினான்? நல்ல கூத்துத்தான்.